ஜெனி இன்னொரு தாத்தா சொன்னேன் இல்லையா, முத்து தாத்தா. ஸோ அவங்க வீட்டில் தான் ஜெனி வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க, சின்ன ஒரு ஓட்டு வீட்டில். அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த முத்து தாத்தாவும் பாட்டியும் வந்து மும்பையில் வசிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஜெனிக்கு எப்போல்லாம் வர்றாங்களோ ட்ரெஸ்ஸை பார்த்திங்க அப்படின்னா மும்பையிலேருந்தே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஜெனி போடக்கூடிய மேக்ஸிமம் சின்ன வயசு ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மும்பையிலேருந்து வரக்கூடியதாகவே இருந்தது. ஜெனி வந்து ஏழ்மையான பேக்ரவுண்டுன்னு நம்ம சொன்னாலும், ஆனால் வீட்டில் வளர்ந்த விதம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பணக்கார தோரணையில் பணக்கார குழந்தை மாதிரி தான் வளர்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனிக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ தன்னுடைய பெரிய பாட்டி வீட்டுக்கும் சின்ன பாட்டி வீட்டுக்கும் போகிறது வழக்கமாகவே இருக்கும். ஸோ இதில் சின்ன பாட்டி வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபாத்திமா நகர் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்குது. ஸோ ரெண்டு பாட்டியுமே கொஞ்சம் பாசமாக தான் இருப்பாங்க ஜெனி மேலே அப்படின்னு சொல்லலாம். ஜெனி தன்னுடைய பெரிய பாட்டி வீட்டுக்கு போகும்போது பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீட்டில் வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சின்ன ஒரு சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லும் போது பாட்டி சொல்கிறாங்க, உங்கள் அப்பனாவது சண்டை போடுறதாவது, அவன் விரும்பி கல்யாணம் பண்ண பொண்ணாச்சே, எப்படி சண்டை போடுவான் உங்கள் அம்மா கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனிக்கு ஒன்றும் புரியலை. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, உங்கள் அப்பா பண்ணது லவ் மேரேஜு, லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ், அந்த கதையை நான் உனக்கு இப்போ சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜெனிக்கு அம்மா அப்பாவோட ஸ்டோரியே பாட்டி மூலியமாக தெரியுது. ஸோ அம்மா அப்பாவோட லவ் ஸ்டோரியை ரொம்ப ஆர்வமாக தன்னோட ஆத்தா பாட்டிக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஜெனி. எப்படிப்பட்ட லவ் ஸ்டோரியாக இருக்கும் அம்மா அப்பாவோடது. ஜெனியோட பர்த்தை தொடர்ந்து அதிரடியாக இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஜெனி அம்மா அப்பாவோட லவ் ஸ்டோரியை இப்போ பார்க்க போகிறோம். அதை பாட்டி எப்படி ஜெனிக்கு கன்வே பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்க போகிறோம். இப்போ கதையினுடைய நாயகன் ஜெனி அப்பா சுந்தர். இவர் பாட்டிக்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு தாத்தா கிட்டையும் அப்படின்னா, எனக்கு இந்த பொண்ணு வேணும், இந்த பொண்ணு இல்லை அப்படின்னா நான் செத்துருவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காரு பாட்டி தாத்தாவை. தஞ்சாவூருக்கும் மன்னார்குடிக்கும் இடைப்பட்ட காதல் கதை தான் இது. நம்ம கதாநாயகன் சுந்தர் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே இளையராஜாவோட ஃபேன். ஸோ இசைஞானி இளையராஜாவோட பாடல்கள், படங்கள், பாரதி ராஜா படங்கள் இதெல்லாம் பார்த்து அவருக்குள்ளேயும் ஒரு காதல் அப்படிங்கிறது மலருது. ஸோ அந்த காதல் அப்படிங்கிறது கதாநாயகிகிட்ட போய் எப்படி ரீச் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த காதல் கதை 70s 80s நடந்தது. அதே காலகட்டத்தில் தமிழ் சினிமாக்களிலையும் காதல்கள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருந்தது அப்படிங்கிறது உண்மை. ஸோ அந்த காலத்தில் அப்பாவோட காலத்தில் இருந்த ஹீரோக்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோகன்லால், மம்புட்டி, மோகன். ஸோ இது மாதிரி பல நாயகர்கள், கமலஹாசன், ரஜினிகாந்த், இவங்களுடைய காலகட்டத்தில் தான் அம்மா அப்பாவோட காதலும் மலருது. கதாநாயகி ஹீரோயின் பேரை விஜயலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஜய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிறக்கக்கூடிய இடம், வளரக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா மன்னார்குடி பகுதி. ஸோ இந்த பகுதியில் பிறந்து வளர்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அம்மா அப்பா சிறு வயதிலேயே தவறிடுறாங்க. ஸோ அண்ணனுடைய வளர்ப்பில் வளர்கிறாங்க இந்த கதாநாயகி விஜி. அண்ணனுக்கு கடைசி தங்கச்சி, பாசமிகு தங்கச்சி இந்த விஜி அப்படின்னு சொல்லலாம். விஜியோட உடன் பிறந்த சகோதரிகள் 6 பேர். ஸோ அந்த அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே விஜி மேலே பாசமாகவும் இருக்காங்க. இவங்க படிப்புக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சகோதரிகளாகவும் இருக்காங்க. சிறு வயதில் எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையாக அண்ணனுடைய வீட்டிலையே அண்ணனுடைய அரவணைப்பிலேயே வளர்கிறாங்க. நம்ம விஜய் பார்த்திங்க அப்படின்னா படிப்பில் ரொம்ப சுட்டி, பள்ளிக்கூடத்துலேயே முதல் மாணவியாக வராங்க. ஸோ அப்படி வரும்போது அவங்க ஆசிரியர் அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, நீ ஏன் ஆசிரியர் பயிற்சி படிக்கக்கூடாது, ஆசிரியராக வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆசிரியையோட உதவியோட அவங்க தான் ஃபஸ்ட்டு அட்மிஷனுக்கான காசும் விஜய்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அவங்க உதவியோட நம்ம விஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூரில் தான் அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளி இருக்குது. அங்கே வந்து அவங்க அட்மிஷன் போடுறாங்க. அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிது மெரிட்லேயே. விஜய் படிக்கிறதுக்காக எப்போதுமே பஸ்ஸில் தான் வருவாங்க. அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு சுந்தருடைய பஸ்ஸும் போகுது. எப்போதும் சுந்தர் பஸ்லேயே விஜய் வருவது வழக்கம். அப்போ விஜயோட அண்ணன் தங்கச்சியை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகிறதும் அழைச்சிட்டு வருவதுமா இருக்கிறாரு. ஸோ இந்த
பஸ்ஸில் ட்ராவல் பண்ண இடைப்பட்ட காலத்தில் தான் விஜிக்கு சுந்தர் மேலே லவ் வருது, சுந்தருக்கும் விஜி மேலே லவ் வருது. நம்ம கதாநாயகன் சுந்தர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாகவே இருப்பார், பேருக்கு ஏற்ற மாதிரியே சுந்தரமாக அழகாகவே இருப்பார். விஜயும் பார்த்திங்க அப்படின்னா அதே அளவுக்கு அவங்களுடைய நிறத்துக்கு ஏற்றாற் போல் கலராகவும் அழகாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம கதாநாயகன் சுந்தர் அவருடைய பாடல்கள்லேயே, அதாவது இளையராஜா பாடல்கள்லேயே காதலை சொல்லியிருக்கிறாரு. விஜியும் அந்த பாடல்களை கேட்டே காதலை ரிப்ளை பண்ணியிருக்காங்க சுந்தருக்கு. இப்படி சந்தோஷமாக போயிட்டுருக்கிற காதல் கதையில் திடீர்னு வில்லன் வராரு. யார் அவர்? அண்ணன் தான், விஜியோட அண்ணன் தான் வராரு. அவருக்கு செய்தி தெரியுது, வீட்டில் கூப்பிட்டு திட்டுறாரு. அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே வார்ன் பண்ணுறாங்க, வேண்டாம் உனக்கும் அவனுக்கும் செட் ஆகாது, நீ படிக்கிற படிப்பு எங்கே, அவன் ஒரு சாதாரண டிரைவர், அவனுக்கும் உனக்கும் செட் ஆகாது அப்படின்னு ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. தங்கச்சியை கண்டிக்கிறாரு. தங்கச்சியை காலேஜே போவேனா அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாரு நம்ம அண்ணன். சுந்தருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், இல்லைன்னா நான் செத்து போகிறேன் அப்படின்னு. ஸோ இப்போ சுந்தருடைய அம்மா அப்பா பையன் மேலே உள்ள பாசத்தினால பொண்ணு வீடு தேடி பொண்ணு கேட்க போகிறாங்க. குடும்பமாக எல்லாரும், அண்ணன் தம்பி அம்மா அப்பா பொண்ணு கேட்க போகிறாங்க பொண்ணு வீட்டில். அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா பொண்ணுனுடைய அண்ணன் ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. அருவாளை தூக்கிட்டாரு. சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்து எரிக்க போகிறேன், படிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பொண்ணு கொடுக்க முடியாது அப்படின்னு. இப்போ விஜிக்கும் சுந்தருக்கும் ரொம்ப ஒரு சோகமான சூழ்நிலை நிலவுது. இருந்தாலும் அண்ணனுடைய தரப்பில் அவருடைய கருத்து நியாயமானது, அப்படி தானே? அண்ணன் நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், நம்ம பேச்சை கேட்காம இப்படி காதலிக்கிறாளே அப்படின்னா அவருக்கு ஒரே வருத்தம். ஸோ அதனால் விஜிக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்க அவர் ஏற்பாடு செய்கிறாரு. ஆனால் நம்ம கதாநாயகி விஜிக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ உடனே சுந்தருக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு விஜி வராங்க. ஸோ இப்போ கதை அப்படியே ட்விஸ்ட் ஆகுது. காதலை இருவராலையும் விட்டு கொடுக்க முடியலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றிக்கொள்ளவும் விருப்பம் இல்லை, இன்னொருத்தரை திருமணம் செய்து கொள்ளவும் விருப்பம் இல்லை. ஸோ இப்போ தப்பு யார் மேலே இருக்குது? அண்ணன் மீதா அல்லது காதலித்த இவர்கள் மீதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். Jenny, yeah, climb the ladder from the bottom floor. Now they see my name on every door. Yeah, they call me Jenny.